ஆதியிலே வாக்கு இருந்தார். அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார். அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தார். அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின. உண்டானதெதுவும் அவராலேயன்றி உண்டாகவில்லை. அவருள் உயிர் இருந்தது. அவ்வுயிரே மனிதருக்கு ஒளி. அவ்வொளி இருளில் ஒளிர்ந்தது. இருளோ அதை மேற்கொள்ளவில்லை. உண்மையான ஒளி அவ்வாக்கு ஒவ்வொருவரையும் ஒளிர்விக்கும். அவ்வொளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. வாக்கு உலகில் இருந்தார். அவர் வழியாகத்தான் உலகம் உண்டானது. உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. தமக்குரிய இடத்துக்கு வந்தார். அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தமது பெயரிலே விசுவாசம் வைத்து தம்மை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் கடவுளின் மக்களாகும் உரிமையை அவர் அளித்தார். வாக்கு மனுவுரு ஆனார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம். தந்தையிடமிருந்து அவர் பெற்ற இம்மாட்சியை ஒரே பேரான அவருக்கு ஏற்ற மாட்சிமையே. ஆகவே அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கினார். அவர் அவருடைய நிறைவிலிருந்து நாம் அனைவரும் அருளுக்கு மேல் அருளை பெற்று கொண்டோம். அதே நிறைவிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் அருளுக்கு மேல் அருளை பெற்று எல்லாவித தீமைகள், சோதனைகள், துன்பங்கள், ஆபத்துக்கள் எல்லாவற்றிலுமிருந்து காப்பாற்றப்படுமாறு எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.